ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போட்டு ஒன் ஷாட் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் லவ் கேம்னு ஒன்று போட்டேன், அதை நான் அன்லிஸ்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது. அதுக்குன்னு போடாமலாம் இருக்க மாட்டேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். அண்ட் அதுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டும் வரல. ஸோ அதனால தான் நான் அன்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஹிடன் கேம் போடுறேன். யாரையும் மேலே கோவப்படாதீங்க. சரி, ஓகே, நம்ம டாட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைபும் ஒரு கமெண்ட்டும் போதும். ஓகே, நம்ம டாட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்ன இன்ட்ரோ தேவையில்ல, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் அப்படியே உங்கள் இயரிங்ஸ் தேடிட்டுருக்கீங்க. சே, ஒரு இயரிங்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மார்னிங்கில் யார்? அட்டை, நம்ம ஃப்ரெண்டு. ஹலோ, சொல்கிறீ, என்ன காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க? யூன், உனக்கு என்ன பைத்தியமா யூன்? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? நீ என்னடி இங்கே இன்னும் வரவே இல்லை? அங்கேயா? அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? என்னடி நீயும் டேவங்க எப்படி லவ் பண்ணீங்க? இப்போ என்னடி? சின்ன சேஞ்ச். நான் தான் டேவங்க லவ் பண்ணேன், டேவங்க என்ன லவ் பண்ணல போல். அதான் அவங்க அப்பா சொன்னோடனே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். என்ன பண்ணுறது, நான் ஏழை இல்லை. ஸோ பணக்கார பசங்க பண்ணுறது தானடி. ஆனால் யூன், நீ இதை அப்படியே விட்டுட்டே என்ன? அங்கே என்ன மேரேஜ் நடந்துருச்சா? இல்லடி, டேவங்க மட்டும் தான் நின்றுருக்கான், பொண்ணு இன்னும் வரல. அப்புறம் என்ன, விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு காதில் பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கை நல்லா டார்க்காக ரெட்டில் போட்டுட்டு, டயம், நீ பண்ணதுக்கு நான் திரும்ப கொடுக்க வேணாமா? எப்படி லவ் பண்ணுற மாதிரியே பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரியே பேசுவீங்களா? ஆனால் இப்போ வந்து என் அப்பாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு நான் கேனையாடா உனக்கு. இதோ வரேன், வந்து உனக்கு மறக்க முடியாத வெட்டிங் கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெடியாகி அங்கே தான் கிளம்புறீங்க. இப்போ இந்த பக்கம் டயம் அவன் அங்கே அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு, டேய், நீ நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துறியா? டேய் பாரு, எங்கள் அப்பா சொல்கிறார், என்ன பண்ண சொல்கிற? என்னால் எதுவும் சொல்ல முடியலடா. நான் டயம், யூன் பாவம்டா. என்னடா, நானும் தான் பாவம். எனக்கும் இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிற? பாரு, வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க, எனக்கு அம்மா அப்பா முக்கியம். அதனால தான் இவனுக்கு நல்ல பையன் கிடைப்பான், விடு, அவளை பற்றி இங்கே பேசாத. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வரா. டேவங் திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் அங்கேயே தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு டேவங் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, டேவங், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு ரொம்ப நாளாக உன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. கடைசியாக பார்த்தா நீயே எனக்கு ஹஸ்பண்டாக போகிற. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கா. டாங் பெருசாக ஏதோ பேசிக்காம ஓகேன்ற மாதிரியே தலையாட்டிகிட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக மேரேஜும் நடக்குது. ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டாங்க ரிங்கை போடலான்னு போகும்போது கரெக்டாக நீங்கள் வரீங்க. அப்போ டேங்கோட அப்பாவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு, டேய் வாட்ச்மேன், யார் உள்ளே வந்தாலும் விட்டுடுறதா? கதவு திறந்துருந்தா வரதா செய்யும், முதல் அடித்து வெளில துரத்துங்கடா அப்படின்றாரு. ஐயோ அங்கிள், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் உங்கள் பையன் கொடுத்ததை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் என்ன இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் இந்த மேரேஜை நிறுத்துவா வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா, யாருமா நீ, உனக்கு என்ன வேணும்? அப்போ டேங்கோட அப்பா, சம்மந்தி, அவெல்லாம் கண்டுக்காதீங்க, அவெல்லாம் என்ன பிச்சைக்காரி, பணத்துக்காக வர வேலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் ஆனால் அதை காமிக்காம, ஐயோ அங்கிள், ஏன் பெரிய வாரத்தெல்லாம் பேசுகிறீங்க? நானும் உங்கள் பையன்கிட்ட தேடி தேடி போலே, நான் சொன்னதுக்கப்புறம் அவன் தான் தேடி தேடி வந்தான். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார் இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் டயம், என்னை விட இவ்வளோ அழகாக இருக்கா? இவ்வளோ கேவலமான டேஸ்ட் உங்கள் அப்பனுக்கு இருக்குது, ஓகே, உனக்கு ஏன்டா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ டயம் எதுவுமே பேசல. இங்கே பாரி, எதுவும் பிரச்சனை பண்ணாத, கிளம்பு. பா, என் பேரெல்லாம் சொல்கிறாரு டயம், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? அப்போ அந்த பொண்ணு, எங்கே பாருங்க, எதுக்கும் இந்த நேரத்தில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் மேரேஜ் நடக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணால் அமௌண்ட் கொடுக்குறோம், கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறீங்களா? ஹலோ 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 ஹலோ, என்னம்மா கொஞ்சம் விட்டால் ஓவராக பேசுகிற? நல்லா உருட்டு கட்ட மாதிரி நின்றுக்கிட்டு உனக்கு இவ்வளோ பேச்சு தேவையா? அப்போ அந்த பொண்ணு, எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஐயோ அங்கிள், பாருங்க, உங்கள் பொண்ணு உங்கள் முன்னாடி எப்படி பேசுது? அப்பாவே தெரியாது போல் அந்த பொண்ணுக்கு, என்கிட்ட வந்து அப்பாவை பற்றி கேட்குறா. உங்கள் பொண்ணு தானா இல்லைனா வேற ஏதாவது அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே
அந்த பொண்ணுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, அப்பா இவன் இங்கேருந்து துரத்துங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பாவும், பாருமா இங்கேருந்து வெளில போ, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் இவரை கல்யாணம் பண்ணுறீங்க? ஏன் டேங்க்கு என்ன குறை? அவனுக்கு என்ன குறை இருக்குது? ஃபேமிலி செட்டில்டு, நல்ல பிஸ்னஸ் பண்ண தெரியும். இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற பர்சன். இதெல்லாம் ஓகே தான். டேங் என்கிட்ட ஒரு கவிதை சொன்னான் தெரியுமா அங்கிள்? எந்த பொண்ணை பார்த்தாலும் என்னோட ஸ்மெல் தான் வரும்னிட்டு. அப்போ உங்கள் பொண்ணு கூட இருக்கும்போது கூட என் மேலே இருக்க ஸ்மெல் தான் அடிக்க போலையே. அதான் என் கூட எல்லாம் நடந்துருச்சே. அப்போது நான் தான் அந்த வீட்லேயும் இருப்பேன், உங்கள் பொண்ணு செகண்டரி தான். ஐ மீன் சும்மா பேக்கப்புக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் மெயினாக இருந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த பிளேஸே சைலண்ட் ஆகிடுது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேங்க்கு கோவம் வந்து, யோன் போய முடிட்டு இந்தி கிளம்பு அப்படின்றான். பாரு டயம், நான் உங்கள்கிட்ட பேசல, நான் பெரியவங்கிட்ட பேசிகிட்ருக்கேன், நீ எதுக்கு நோண்டில் வரேன், ஹெடே போய் நின்று. அப்போ டேங் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் இடையை கூட்டு வந்து, பாரு இதுவும் பிரச்சனை பொண்ணாது, இந்தி கிளம்பு. எப்படி உனக்கு இப்படி பேச மனசு வருது? குடிச்சிருக்கியா? நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறேன், நீ என்கிட்ட என்ன பேசுகிற? ஒழுங்காக பேசு டயம். ஏய் குடிச்சிருக்க தானே? டயம் நீ இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? நான் இங்கே கல்யாணத்தை நிறுத்த வந்தேன், புரியுதா? தேவையில்லாமல் பேசாத. இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் அப்பா அசிங்கப்பட்டு சாகணும். ஐயோ நீங்கள் பாரு, நீ குடிச்சிட்டு என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசிட்டுருக்க, கிளம்பு. இங்கே இருந்ததுலாம் இங்கே சொல்லுவியாடி? சொல்லுவேனே, என்ன பசங்க சொல்லலாம் பொண்ணுங்களுக்கு அசிங்கம், பொண்ணு சொன்னால் பசங்களுக்கு அசிங்கம் இல்லையோ? டே உனக்கே இல்லைன்னா எனக்கு ஏன்டா அசிங்கம்? மூட்டு கிளம்புடா. இங்கே பாரு உன் தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காதுடி, உனக்கும் பிரச்சனை தான், உன் லைஃப் இதில் பாதிக்கும். பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், நகர்றா கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க தள்ளிவிட பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா, என்ன இதெல்லாம் உண்மைதானா? அப்போ உங்கள் பையன் அப்படி தானா? இல்லை மிஸ்டர் கிம், இதுக்கு மேலே உங்கள் கூட இந்த கல்யாணம் செட் ஆகாது. அப்போ அந்த பொண்ணு, அப்பா எனக்கு அவங்க பிடிக்கும். ஏய் பார்க்குறாள் கண்ணு முன்னாடியே, இதுக்கப்புறம் என்ன பிடிக்கும்? அப்பா ப்ளீஸ் நான் டேங்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவள் பணத்துக்காக கூட இந்த மாதிரி எதனா சொல்லலாம். அப்போ டேங்கோட அப்பாவும், ஆமாம் சம்மதி, அவள் அந்த பணத்துக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. இருங்க என் பையனே அவளை அடித்து துரத்துவான், டேங் இவளை துரத்துடா அப்படின்னு சொல்கிறாரு. டேங் அப்படியே உங்களை பார்க்குறான். டே நீ மொட்டை மேலே கையை வச்ச, நான் இங்கேருந்து நேராக ப்ரெஸ்க்கு போய் உங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ், பேசிக்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் போட்டுருவோம். உங்கள் அப்பா துண்டை காணோம் துணியை காணோம் தான் ஓடணும், மேலேருந்து கையிடுறா, இல்லைன்னா என்ன சப்புன்னு அரைஞ்சிட போகிறேன் அப்படின்னு டேங்க தள்ளி விட்டுட்டு திரும்ப டேங்கோட அப்பா கிட்டே வந்து, இங்கே பாருங்க இந்த கல்யாணம்லாம் நடக்காது, உங்களுக்குலாம் இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க, ஏன்னா ப்ரெஸ் கிட்ட போவா, அதுதான் கரெக்டாக இருக்கும், அவ்வளோலாம் கூட தேவையில்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சோஷியல் மீடியாவே போதும், ஒவ்வொரு வீடியோ உங்கள் ரெப்புடேஷன் எல்லாம் காற்றுல போயிடும். ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இவன் எனக்கு பிடிக்கல, இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு உங்களை அடிக்கலான்ட்டு கை நோங்குறா. அப்போ நீங்கள் அதை பிடிச்சிட்டு, நாடி இல்லை என்ன உருட்டுக்கட்டை மாதிரி இருந்துட்டு என்னை அடிக்க பார்க்குறியா, நானே ஒல்லியாக இருக்கேன், நீ அடிச்சா நான் விழுந்துட மாட்டேன், மூடிட்டு போடி அப்படின்னு தள்ளி விடுறீங்க. அப்போ டேங், ஐயோன் தேவையெல்லாம் பண்ணிட்டுருக்காடி, பாரு ஒழுங்கு மறைச்சிங்க, நீ கிளம்பிடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, கிளம்பு. டே நீ யாரா இதெல்லாம் பேசுறதுக்கு, மூடிட்டு போ, நான் இங்கே நிற்கிறேன், நீ இங்கே போடு, நான் வானா பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படி அவங்களோட அப்பா, டே போடுறோம் பா, வேணும்னே ஏதோ பிளான் பண்ணியிருப்பாப்பா, நாளைக்கு வச்சுக்கலாமே மேரேஜை, தேவையில்லப்பா. டயம் பாரு, இப்போ மட்டும் நீ ரிங்கை போடல, இன்றைக்கி தான் நீ பார்க்குறதுக்கு கடைசியாக இருக்கும் என்னையும் அம்மாவையும். பா ஏன்ப்பா அப்படி பேசிகிட்ருக்கீங்க, டே போடுறான். அப்போ டேங்க ரிங் எடுத்து அப்படியே அந்த பொண்ணுக்கு அதை போட போகிறான். அப்போ நிறையா ப்ரெஸ்லாம் வந்திருப்பாங்க. டேங்க அதை அப்படியே பார்த்துட்டு, ஏய் இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமாம் ப்ரெஸ்ஸை நான் தான் கூப்பிட்டேன், என்னமோ ஒரு மூவி பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன், இன்னொன்று என்னமோ பண்ணாங்களே, ரிங்கா போடு போடு போடு, ரிங்கா அவளுக்கு போடு, உமாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ப்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கே இவங்க நம்மளை இங்கே வர சொன்னாங்க, இங்கே என்ன கிம்மோட மேரேஜ் நடக்குது,
அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க அங்கே இருக்கவங்கள அப்படி பேசிக்கிட்டு. அப்போ நீங்கள் டேங் ரிங் போட்ட உடனே அந்த பொண்ணு, "ஹேய், டேங் ரிங் போட்டார் பார்த்தார்ல, கிளம்புடி." அப்போ நீங்கள், "என்ன ரிங் போட்டால் ஹஸ்பண்ட் ஆகிடுவானா? அதெல்லாம் கிடையாது. டேங் என்ன பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலரை பிடிச்சி இழுத்து அவன் லிப்லே கிஸ் பண்ணுறீங்க. டேங் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். அங்கே ஃபுல்லாகவே இதை அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க மீடியாவிலேருந்து. டேங்கோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு, என்ன இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க வெளியில். டேங்கோட அப்பா அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த வெளில வரீங்க சர்ச்சை விட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட், "ஹேய், ஏன்டி இப்படி பண்ண?" அப்புறம் என்ன அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்ருக்க சொல்றியா? "ஹே, எவ்வளோ கேட்டிருப்பேன் கல்யாணம் பண்ணாத." என்னென்னமோ சொல்லிட்டேன். அவன் என்னமோ அவங்க அப்பா தான் சொல்லிட்டு திரியிறான். இப்படிப்பட்ட பையன் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, செட் ஆகாதுடி. அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் பார்த்துக்கட்டும். ஏய், அப்போ இதுக்கடி கல்யாணத்தை நிறுத்தினேன்? சும்மா ஒரு மூவி பார்த்தனா, அதில் அந்த பொண்ணு பண்ணாலா, சரி நம்ம ரியாலிட்டியில் நம்ம லைஃப்லேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டேன். விடு, இப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்காது. அவங்க வீட்டில் அசிங்கப்பட்டு சாவட்டும். நான் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் மறுத்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏய், அப்போ டயம். ஆமாம், அவன் குழந்த பாரு, அவனை பார்த்துக்க தெரியும். அவன் இப்படி போனால் எனக்கு என்ன வந்துச்சு? என்ன வேணான்னு தூக்கி போட்டவனுக்கு நான் ஏண்டி? அவனோ மூஞ்சியோ கிளம்ப சொல்லு. அவனை விட அழகான புருஷனா எனக்கு கிடைப்பான், பயத்துக்காரப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வெளில வரீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நைட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து அப்படியே வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு மெசேஜ் உங்கள் ஃபோனில் அன்னோன் நம்பர்லேருந்து வருது. வெளியே வான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு, யார்? ஒரு வேளை நான் அவங்க இப்படி பண்ணதுனால அவங்க அப்பா என்னை ஆள் விட்டு அனுப்பிட்டாரா கொலை பண்ண? இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. பார்த்தா டேங் தான் நின்றுட்டுருக்கான். என்ன அவங்க அப்பா உடனே அனுப்பிட்டானா என்னை கொலை பண்ணுறதுக்கு? அப்போ டேங்க்கு கோவம் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே வரான். ஏய், என்னடி நினச்சிட்ருக்க? இல்லை உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? அடிச்சா எனக்கு இருந்த கல்யாணத்தை நிறுத்திடடி. அதுக்கு நான் என்ன டைப் பண்ண முடியும்? பாரு, எங்கள் அப்பா உன் மேலே செம்ம கண்ணில் இருக்கும். நீ இந்த ஊரில் இருக்காது, கிளம்பிடு. ஐயோ, திடீர் அக்கறையா? டே, நீலாம் ஒன்றும் தேவையில்லைண்ணா. சும்மா என்கிட்ட இங்கே பேசுறது இதெல்லாம் விட்டுரு. என் மேலே கையெடுன்னு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ண எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஓ சரி, நான் தொல்ல, நீ கிளம்பு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ இதை சாத்திக்கிட்டு இப்போ வேலையை படுறோம் புட்டுங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில தள்ளுறீங்க. டாங் செம ஸ்ட்ராங்காக நிற்கிறான். டயம் இப்படி பண்ணாத, நகர்ந்து போ. ஏய் பாரு, நட்டிக்கணும் போல இருக்குது, ஆனால் அடிக்க கூட கை வர மாட்டேங்குது. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? அவ்வளோ ட்ரிங்க்கு பக்கத்தில் வந்தாலே கப்படிக்கிற மாதிரி காலையில் குடிச்சிட்டு என் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இனிமே பசங்க தான் ரெடி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? நீ பணக்காரன், பணத்தை பின்னாடி தான் ஓடுவேன். ஒன்று மாதிரி பர்சன் எனக்கு தேவையில்லை. அதான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று ரைட்டாக அசிங்கப்படுத்தி பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் அசிங்கப்படுத்தி பார்த்தேன். சரின்னா அந்த உருட்டுக்கட்டியை நீ கல்யாணம் பண்ணலையா? அவள் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலே, பண்ண வேண்டிதானே? பண்ணுவேன். ஃப்யூச்சரில் பண்ணனா உனக்கு இன்விடேஷன் வச்சு கூப்பிட்றேன். என்ன அங்கேயே நிறுத்திட்டு போ. டே, என்ன நினச்சிட்ருக்கா? எனக்கு பொழப்பு இல்லையா? கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் எனக்கு வேலையா? இன்னும் ஃபியூ டேஸ் உன்னை ஃபுல்லாக மறந்துட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நானே போயிடுவேன். அண்ட் முக்கியமான நோட் என்னென்னா, உன்னை மாதிரி இருக்க மாட்டான் அந்த பையன். அது மட்டும் நான் 100% வச்சுப்பேன். பண்ண ஃபர்ஸ்ட் இதே பிரேக்கப். கிளம்புடா. பாரு, வாய் ஓவராக ஆடிட்டுருக்க. நானும் போனால் போதும் விட்டால் ரொம்ப ஏறுற. இங்கே பாரு, நான் ஒன்றும் அடிமை இல்லை. இந்த குரலை வசதி பேசுகிறத நிறுத்தண்ணே. மூடிட்டு இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா போலீஸ் கால் பண்ணுவேன். அப்போ அவங்க அப்படியே உங்ககிட்ட வரான். தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு நிஜமாக இப்போ உனக்கு பிடிக்கல, நீ கிளம்பு. பாரு, காலேஜில் எப்படி பண்ணணும்னு மறந்துட்டியா? மறக்கலை, கண்டிப்பாக ஒரு நாள் மறந்துடுவேன். மூடிட்டு இங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளுறீங்க. அப்போ அவங்க அப்படியே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து அவங்க மேலே ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நகர்ந்து போ. ஏய், என்ன அங்கே பண்ணும்போது மட்டும் ருசியாக இருந்ததோ? நல்ல சப்பனை எங்கேன்னா உனக்கு வலிக்குதா?
டாம் தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. ஏன்னா இப்போ உங்கள் அப்பா வேறு எதாவது பொண்ணை தேடிட்டுருக்கானா? அந்த பொண்ணை போய் பண்ணு. எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கா? நீ ரிவெஞ்ச் எடுத்த, நான் ரிவெஞ்ச் எடுக்கவேணா? ரிவெஞ்சுனா? ஹே என்ன சொல்கிற? நீ அங்கே எடுத்தல, நான் பெட்டில் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சது இல்லை, சும்மா மேலே தானே. ஃபுல்லாக பண்ணிடவா ரிவெஞ்சு அப்படின்ட்டு இப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துகிட்டே இருக்கான். இங்கே பாரு, நீ நீ ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிற. நீ ஏதோ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா என்ன? நீ நீ வெளியில் போ, இதெல்லாம் செட் ஆகாது. இப்போ ஏன்டி பொம்புற? இவ்வளோ நேரம் அப்படியே ஒசத்தி கத்தனை கத்து. தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், இப்படிலாம் பண்ணாத. கோவமா இருறி, யார் வேணான்னுது. நான் ஒன்றும் சும்மா கோவத்தில் சொல்லட்டான். நிஜமாலே உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க. நீ வேறு மைண்ட் செட், நான் வேறு மைண்ட் செட், செட் ஆகாது. ஓ, அப்புறம் என்ன மயிருக்கும் கல்யாணத்தை நிறுத்தினேன்? அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எகிட்ட போகிறீங்க. அப்போ டாங்க அப்படியே பாரு, நானே ஒரு இதில் இருக்கேன், தேவையில்லாமல் எங்கள் அப்பா என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா உன்னால்? என்ன அது உங்கள் அப்பா கிட்ட போய் காட்டு, என்கிட்ட காட்டாது, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறீங்க. டாங் நகரவே மாட்டுறான். டாங் கிட்ட வராத. அப்போ டாங் அப்படியே கிட்ட உங்களை ஒரு மாதிரி டச்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நீங்கள் பக்கத்தில் இந்த செடி எடுத்து டாங்கோட தலையிலே போடுறீங்க. அப்போ டாங் அப்படியே பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறான். நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வராதன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கூட என்கிட்ட வாங்கி கட்டிக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாங்க திரும்பவும் தள்ளுறீங்க. ஏய் வலிக்குதுடி சத்தியமா, ஐயோ ரத்தம் வருதே, ஏய் கொலகாரி, இப்போ மட்டும் நான் செத்தேன், நீ தான் அந்த சாவு காரணம். ஐயோ ஆமாம்ல, ஏய் வா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏய் அப்போ எல்லாரும் கொலை பண்ணுற மைண்ட் செட்லேருந்து அடி நீ. ஐயோ டேங் மறந்துட்டேன், நான் தான் காரணமாவா? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏய் லைட்டாக தான், ஒன்றும் இல்லையா? எவ்வளோ ரத்தம் வருது? எங்கன்னா செத்து தொலைய போகிறேன், வாடா. இல்லைன்னா பேசாமல் நீ ஒரு 2 தடவை தள்ளி போயிடு. இங்கே வரத்துக்கு எதுவும் சிசிடிவி கேமராலாம் இல்லை, நான் கிட்டிக்க போகிறேன், நீ சீக்கிரம் போ. ஏய் நிஜமாலே மேலே இந்த லெவலில் போயிடுச்சாடி? இங்கே பாரு, எதுவும் அதான் செட்டாக நான் சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பும் போது போ. நீயே இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோ. இதை கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லி விட்டுறாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளில தள்ளி கதை சாத்திடுறீங்க. இல்லை நானும் அவனை மாதிரி இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு கதை திறந்துட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டாங்க இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கான். ஏய் ஏன்டி இப்படி அடிச்சு வலிதுடி? அதான் கட்டு போட்டாங்கல்ல, இன்னும் செத்துற மாட்டேன், மூடு. உங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணிட்டேன், உங்கள் அப்பா வந்துடுவானு கொஞ்சம் நேரத்தில். சரி இப்போ எங்கள் அப்பா வரது இருக்கட்டும், அவன்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் அவன் தெரியுமா, என் அப்பா ஆல்ரெடி உன் மேலே செம்ம கண்ணில் இருக்குதாரு. இப்போ இது மட்டும் தெரிஞ்சுது, இதான் சாகணும்னு வச்சு செஞ்சுருவார். நீங்கள் இன்றைக்கி கிளம்பு. உங்கள் அப்பனால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்? எப்படி? அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை. பணம் இருந்துட்டு போகுது, நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண, அதுக்கான வீடியோ என்கிட்ட இருக்குது. என்ன அப்படியே வருவேன்னு நினச்சியா? நான் ஆல்ரெடி கேமராவை என் ஃபோனில் செட் பண்ணிட்டு தான் வந்தேன் மேலேருந்து. அதனால் நீ என்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சு. நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்த, அதனால நான் என்னோடய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணேன், முடிஞ்சுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அதில் வாய்ஸ் கேட்காது, ஒன்லி ஆக்ஷன் தான். ஸோ நான் பேசுகிறது செல்லுபடி ஆகும் கோர்ட்டில் கூட. அதனால் உங்கள் அப்பா நல்லா ஒன்றும் பிடுங்க முடியாது. ஏய் கிரிமினல், ஏன்டி இப்படிலாம் யோசிக்கிற? இங்கே பாருடா, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன் காலேஜ் டேஸ்லேருந்தே. ஆனால் நீ அந்தளவுக்கு ஈடுபாடல இல்லை, எனக்கே அது தெரியும். நமக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. நீ உங்கள் அப்பா சொல்கிறதே மேரேஜ் பண்ணிக்கோ. நான் ஏதோ ஒரு மூவியை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டேன். அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அவுட்டர் கண்ட்ரி போயிடுவேன் எஜுகேஷனுக்காக. ஸோ நான் உன் லைஃப்பில் வரல, நீ என் லைஃப்பில் வராதா, புரியுதா? இல்லை நீ புரியல, இதான் உன் முடிவா? அதுக்கப்புறம் திரும்ப என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படிலாம். செத்தால சாவன், உங்ககிட்ட வர மாட்டேன், புரியுதா? அப்படியே உன்னை மறக்க முடியலனாலும் அந்த இடத்துலையே நானே என்னை கொன்னுடுறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. டாங் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. நீங்கள் அவுட்டர் கண்ட்ரி மூவ் ஆகிருப்பீங்க. உங்கள் எஜுகேஷன், நியூ லைஃப் ஸ்டைல், இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. நீங்களும் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட டாங்கை ஃபுல்லாகவே மறந்துருப்பீங்க. இப்போது உங்கள் எஜுகேஷன்லாம் முடித்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்க உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு செம்ம ஷாக்காக வரீங்க. பார்த்தா அங்கே உட்காந்துருக்கதே டாங் தான்.
ஆயிட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டேவங் உங்களை பார்த்து, ஓ நீங்கள் தான் யோனா, உள்ள வாங்க, இன்டர்வியூக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஹலோ சார். யூ கேன் ஹாவ் யுவர் சீட். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவங்க நர்வஸாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே இந்த இன்டர்வியூ எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? உங்கள் அசிஸ்டண்ட் தெரியும் சார். உங்களுக்கு அசிஸ்டண்ட் அதுக்காக. ஓகே ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க போல், என்ன தண்ணி குடிச்சிக்கலாம்? இல்லை சார். இல்லை தேவைப்படும், குடிச்சிக்கோங்க. இல்லை சார், நோ தேங்க்ஸ். உங்களோடதெல்லாம் பார்த்தேன், ரெசியூமேலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஆனால் உங்களை நம்புறதுக்கு தான் லைட்டாக டவுட்டாக இருக்குது. சார் நான் அவுட்டில் கரெக்டாக இருப்பேன். ஓ அப்படியா, சரி. ஒரு வேளை நான் உங்களுக்கு ஹெவி ஒர்க், நைட் ஷிஃப்ட் இது மாதிரிலாம் கொடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்க? சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுவேன். என்னோடய ஒர்க்கில் நான் கரெக்டாக தான் இருப்பேன். ஓ கிரேட் ஆன்சர். பட் ஆனால் ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சார் பரவாயில்ல, போங்க, உங்களுக்கு இமெயில் வரும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே நர்வஸாக அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளில போயிருப்பீங்க. சிவன்கிட்டயே போய் வந்து வேலைக்கு சேரணும், சிவன் கம்பெனி தெரியாமல் போச்சு. அப்போவே இந்த கிம்மனுக்கு கம்பெனி பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சா, சிவன்கிட்ட வந்து மாட்டியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. எப்படி டேஸ் பாஸ் ஆகுது, உங்களுக்கு மேலே வந்திருக்கும், நீங்கள் அதில் செலக்டும் ஆகிருப்பீங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே அப்படியே ஆஃபீஸ் வந்து நிற்கிறீங்க. அப்போ டேங்கோட கேபினில் தான் அவங்க உட்கார சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டேங் ரூம் போய் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஐயோ இவனுக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இயர்ஸ் ஆகுது, ஆயிருக்கும். இவன் ரிவெஞ்சுங்கிற மூடில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் இவன் கம்பெனியில் கருமோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ கொஞ்சத்தில் டேங் உள்ளே வந்திருப்பான். அப்போ நீங்கள் அப்படியே இருந்து நிற்கிறீங்க. டேங் அதை பார்த்துட்டு, பரவாயில்லையே, நல்ல மரியாதைலாம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு தான் இருக்கும். ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லை சார், நத்திங். ஓகே, யூ கேன் ஹாவ் யுவர் சீட். சார் எனக்கு ஒர்க்கு. இருங்க, உங்களுக்கு ஒர்க்கு நீங்கள் கேட்கறத விட அதிகமாகவே வந்து சேரும், உட்காருங்க. சார் என்னோடய கேபின் இது. வெயிட் பண்ணுங்க யோன், சொல்கிறேன், ஏன் அவசரம்? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க நர்வஸாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க, உங்களுடைய கேபின் என்னோடய ஃப்ரெண்ட். சார் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், அது செட்டாக இருக்கே, அந்த ஃபுல் செட்டப்பும் உங்களுக்கு தான். நீங்கள் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். நான் கூப்பிடும் போது உள்ளே வரணும், வேணாம் போது வெளியில் போகணும். என் ரூமுக்கு யாருன்னா வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணிவிட்டு தான் என்னை வந்து பார்க்கணும். புரியுதா? ஓகே சார், ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்ஸ், இந்த ஃபைல்ஸ், இது எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். இந்த அரேஞ்ச்மெண்ட், மேனேஜ்மெண்ட்ஸும் சேர்த்து பாருங்கள். சார் ஓகே சார். சேலரியை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுல, இமெயிலில் வந்துச்சு. அமௌண்ட் ஓகே தானே? ஓகே தான் சார். அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அது என் பர்சனல். இந்த கம்பெனியில் ஒரு சின்ன ரூல், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பேன், அதான் கேட்டேன். ஆஃபரா? என்ன ஆஃபர் சார்? ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா அதுதான் மேட்ரு. இல்லை சார், சிங்கிள் தான். எல்லாம் நம்புகிற மரியாதை, நீங்கள் தான் கம்மிட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். இல்லை சார், சிங்கிள் தான். பரவாயில்ல, அப்போது உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க்லாம் பண்ணுவீங்கள்ல சார்? அது ஆமாம், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் நைட் ஷிஃப்ட் இருப்பாங்க, அவங்களாம் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் ஒர்க் கொடுப்பேன், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் பண்ணுவீங்கள்ல சார்? நான் பண்ணுறேன். வெரி குட், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நீங்கள் இப்போது சீட்டுக்கு போகலாம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே வெளியில் போய் உட்காந்து உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க திரும்ப உங்களை கூப்பிட்றான். சார் கூப்பிட்டீங்க? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும், போங்க போய் வாங்கிட்டு வாங்க. சார் அதெல்லாம் இங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் அவங்கள தானே பண்ணணும். நீங்கள் என்னோடய அசிஸ்டண்ட், நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்லும் போது வரணும், வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. இப்படிதான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவங்க இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் உங்களை கூப்பிட்ருப்பான். உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. வேணும்னே பண்ணுறான், ரிவெஞ்ச் தான் வாங்குறான், நல்லா தெரியுது. என்னால் முடியல, இவ்வளோ ஒர்க் கொடுக்குறான், இத்தனை தடவை என்னை இறங்க வைக்கிறான். விட்டா
இவன் போகிற பாத்ரூம் கூட எனக்கு கழுவிட சொல்லுவான். ஐயோ கேட்டுட்டு போது அப்புறம் அதுவும் பண்ண சொன்னாலும் சொல்லுவான். அப்படின்னு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டாங்க உங்களை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ திரும்ப உங்களை உள்ளே கூப்பிட்றான். நீங்களும் அப்படியே இந்த உள்ளே போகிறீங்க. சார் சொல்லுங்கள் கூப்பிட்டீங்க. இப்போ தான் நோட் பண்ணேன். என்ன ட்ரெஸ் இது? நீங்கள் ஒன்றும் மற்ற ஸ்டாஃப் மாதிரி இல்லை, என் அசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும். உங்களை பார்த்து தான் இந்த கம்பெனியே டிசைட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக என் கூட நீங்கள் இதுக்கப்புறம் மீட்டிங் வருவீங்க. ட்ரெஸ்ஸிங் மாற்றுங்க. ட்ரெஸ்ஸிங்கை மாற்றுங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு என்ன சார்? நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? ஓகே சார், நான் பாடி கான்ஸ் அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணுறேன். ஓ குட் சாய்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு. அண்ட் இது ஃபுல் ஃபைலையும் செக் பண்ணு. அதுக்கு மட்டும் இல்லை, இங்கே பாரு, என்னுடைய கேபின் ஃபுல்லாக டஸ்ட்டு அண்ட் தண்ணி வர லைட்டாக ஊற்றிச்சு, அதெல்லாம் தொடச்சிரு. சார் அதெல்லாம் நான் ஒன்றை தானே பண்ண சொன்னேன். அப்போ நீ தான் பண்ணணும். மூட்டு பண்ணிவிட்டு போய் வேலையை பாரு, எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாங்க அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் தலைவிதியன்னு சொல்லி அதான் தொடச்சிட்ருக்கீங்க. அப்போ டஸ்க்லேயே டாங்கோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து எரும மாடு எவ்வளோ வேலை வாங்குகிறோம் டேய், கடவுளே என்னால் செய்யவே முடியல. ஒரு நாள் தான் வேலை, ஃபஸ்ட்டு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான். அப்போ இன்னும் 1 மந்த்து போச்சு நான் சாவ போகிறேன். இந்த கம்பெனிக்கு வந்து சேர்ந்தேன் பாரு, அட்லீஸ்ட் 1 மந்த் சேலரி வாங்கிட்டு வேறு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா ரெஸ்யூமே வேறு இவன்கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். இவன் கொடுப்பானான்னு கூட தெரியல. சர்டிஃபிகேட்லாம் இவன்கிட்ட தான் இருக்குது, கொடுக்கவே மாட்டான். மோசமாக போகிறவன் அப்படின்னு இங்கே தான் தொடச்சிட்டு அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து டூ மூஞ்ச பாரு எல்லாம் கொழுக்கட்டை ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று அப்படின்னு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்டாஃப் உள்ளே வராங்க. மேம் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நன் ஆஃப் யர் பிஸ்னஸ். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்னோடய கேபினில் போய் ஃபைலை வச்சுட்டு போங்க, சாரி பிங்கல்ல. அப்போ அவங்களும் ஒன்றுமே சொல்லாமல் உங்கள் டேபிளில் ஃபைல்ஸ்லாம் வச்சுட்டு வெளில போயிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஃபைல்ஸையும் கரெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6:30 ஆயிருக்கும். அப்போ தான் டாங் வந்திருப்பான். யோன். அப்போ நீங்கள் அப்படியே டாங்கி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கேருந்து ஸ்டாஃபும் ஷாக்காக பார்க்குறாங்க. சார் உள்ளவா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாங்கை ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறீங்க. சார் என்னாச்சு? என் பேரை சொல்லி கூப்பிட்றீங்க? ஏன் உனக்கு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க? கூப்பிட்றதுக்கு தானே பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் அதை சொல்லி கூப்பிடாம? ஒன்றும் இல்லை சார், நான் தான் ஏதோ நினச்சிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். என்ன நினச்ச நீ? ஒன்றும் நினைக்கல சார், நீங்கள் சொல்லுங்கள். ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டேன். எங்கே எடுத்துகிட்டு வா பார்ப்போம். ஐயோ குறை சொல்ல போகிறாங்க போல். இதை எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு நீங்களும் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. எல்லாம் கரெக்ஷன் பார்த்த லட்சணமா? சார் நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்கு, மூஞ்ச மாதிரி. என் முகத்துக்கு என்ன குறை? இப்போ எதுக்கு இங்கே வரோம் அப்படின்னு நீங்கள் டாங்க அப்படியே திடிக்கிட்டு மனசுக்குள்ளே நின்றுருக்கீங்க. டாங்க அதிலே திரும்ப நிறையா கரெக்ஷன் சொல்லி இந்த ஃபைலை திரும்ப பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ பாரியும் ஸ்ட்ரிக்டாக இரு, புரியுதா? அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அப்படி தான் சார் இருக்கேன். இன்னும் ஸ்ட்ரிக்டாக இரு, இப்போ தான் கம்பெனி டெவலப் ஆகும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளில போய் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கத்திட்டு இருப்பீங்க. டாங்க இதை அப்படியே அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான். கொஞ்சம் வரைக்கும் சொன்னால் தீரா இருக்காளே, பரவாயில்ல போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கான். இப்படியே டேஸ் போகுது. டேங்க உங்களை நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்பான். நீங்களும் டேங்க்கு பின்னாடி அவனை திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்படியே ஒரு நாள் உங்களுக்கு சுத்தமாக உடம்பு முடியல, பட் இருந்தாலும் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க. டாங் செம்மையாக போட்டு வேலை வாங்கிட்டுருக்கான். சார் இன்னைக்கு என்னால் முடியல, நான் அப்படியே லீவ் எடுத்துக்கவா? உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? உனக்கு இதுக்காக நான் சேலரி கொடுக்குறேன். உனக்கு ஃபுல் டேக்கு நான் சேலரி பே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னன்னா ஆஃப் டே. நல்லா முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, வாய்ப்பே கிடையாது. முக்கியமான கிளைண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்க எல்லோரையும் அட்டன் பண்ணணும். நீ தான் பண்ண போகிற. சார் பட் ஐம் நாட் ஃபீலிங் வெல். இங்கே பாரு, நீ நல்லா இருக்கா நல்லா இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாது. எனக்கு என் கம்பெனி தான் முக்கியம், புரியுதா? சார் அதெல்லாம் எனக்கு முடியல சுத்தமாக, அதான். ரீசன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலையை பாரு போ.
அப்போ நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அப்படியே ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஒரு ஃபைலை பார்த்துட்டே படுத்திருப்பீங்க கேபினில். அப்படியே நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. டவுன் வெளில வந்துட்டு, யோன் இப்படி தான் ஆஃபீஸ் டைமில் தூங்குவாங்களா? சார் அது எனக்கு முடியல, அதான். போ, வீட்டுக்கு கிளம்பு. ஆ, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? கிளம்புன்னு சொன்னேன். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் போதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பீங்க. அங்கேயே தனியாக மேனேஜ் பண்ணியிருப்பான் எல்லாத்தையும். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ ஃபுட்டு இப்போ தான் வரணுமா, இப்போ தான் ஆர்டர் போட்டு வந்து படுத்தேன், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டானா, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கானே பயபுல்ல அப்படின்ட்டு கதவை திறக்கிறீங்க. பார்த்தா அவங்க நிற்கிறான். சார் நீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. சார் நான் 2 நாள் லீவு. எதுக்கு உனக்கு 2 நாள் லீவு? இல்லை, என்னால் முடியல. அப்படி உங்களால் லீவ் கொடுக்க முடியல எனக்கு வேணாம், வேலையை விட்டுக்கு நான் போயிடுறேன், ப்ராப்ளம் இல்லை. ஓ, வேலையை விட்டு போயிட்டு எங்கே போவேன்? நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன். கம்பெனியாக இல்லை. ஓ, கம்பெனி. உனக்கு எந்த கம்பெனியில் வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஏன் எனக்கு என்ன? நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல ரெஸ்யூமே, நல்ல சர்டிஃபிகேட், எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். ஏன் எனக்கு கொடுக்க மாட்டாங்க? அவங்க மாதிரி சைக்கோக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார், கொடுப்பாங்க, பார்த்துக்கிறேன். ஸோ நான் வேலையை விட்டுக்கிட்டு நின்றுக்கிறேன். என்னால் 2 days வர முடியாது. பெரு உனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான். அண்ணன் சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஸோ நீயா கனவு காண்டிட்டு இருக்க, அது என்ன? சார் அது பாரு, உனக்கு என்ன லீவ் தானே வேணும், எடுத்துக்கோ. இந்த ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சார் இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? ஏய், நீ தானே அசிஸ்டன்ட், அப்புறம் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே சார். சாப்பிட்டியா? சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, நீங்கள் கிளம்பலாம். எனக்கு தேவையில்லாத தான், கிளம்ப தான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை கோமாக பார்த்துட்டு கிளம்புறாங்க. நீங்கள் ஹிம்சை பிடிச்சவன், என்ன பண்ணாலும் உயிர் எடுத்துக்கிறானே. அப்போ டேங்க ஒரு ஃபோன் கால் வருது. அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான். சார் என்ன? இல்லை, இந்த ஃபைல்லாம் ஆஃபீஸில் எங்கன்னா வைக்கலாம்ல, என்கிட்ட இருந்து தான் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன தானே திட்டுவீங்க? ஆமாம், அதுக்கு தான் பத்திரமா வச்சுக்கோ. ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, கிளம்புறீங்க தானே? ஆமாம். நான் மணி கொடுக்குறேன், ரோட்டுக்கல்ல சாப்பாடு இருக்கும், அது மட்டும் வாங்கிட்டு வந்து தந்துடுறீங்களா? ஏய், உன்னை என்னென்ன பார்த்தா டெலிவரி மேன் மாதிரி இருக்கா? இல்லை சாரி சார், நீங்கள் கிளம்பலாம், தெரியாமல் கேட்டுட்டேன். அப்போ அவங்க அப்படியே காருக்கு போயிட்டு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். என்ன பார்சல் சார்? ஃபைல்ஸு, போய் வீட்டில் உட்காந்து தின்னு. சார் ஃபைல்ஸா? ஏய், சாப்பாடு தான், சாப்பிடு போ. தேங்க்ஸ் சார். இரு, உனக்கு உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லை இருக்குது, சும்மா சொன்னேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும் போது ஒரு பையனை நான் லவ் பண்ணேன், அவனும் நான் லவ் பண்ணான். இப்போ அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆஃப்டர் நாங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கோம். பட் அவங்க இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிருப்பான். நீங்களும் என்ன ஆச்சு கேட்டாரு, சொன்னேன், போயிட்டான். ஐயோ, இன்னும் நாளைக்கு டார்ச்சர் சேர்த்து பண்ணுவானோ? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதே மாதிரி பண்ணால் பேசாமல் வேலையை விட்டு நின்றுட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே கதை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபுட்டை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ஃபேவரட் இன்னும் ஞாபகம் இருக்கா? காலேஜ் டேஸில் எனக்கு வாங்கி கொடுத்தான், இதோடு இப்போ தான் வாங்கி கொடுக்குறான். ஒரு வேளை மறந்து கொண்டு தான் இருக்கலாம், சும்மா இருந்திருக்கும் வாங்கிட்டு வந்திருப்பான், என்னமோன்னு அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் காரில் ஏறி உட்காந்துட்டு செம்மையாக உனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு அவ்வளோ இருக்கா அப்படின்கிட்ட நீங்கள் இல்லைன்னு அப்படியே நடிப்பா, எல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் முடிக்கிறேன். இதை வந்து நான் 2 ஷார்ட்டாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்பவுமே நான் 1 ஷார்ட்னா ஆரம்பிப்பேன், அது 2 ஷார்ட்டில் மினி ஷார்ட்டாக முடிஞ்சிடும். மினி சீரீஸாக முடிஞ்சிடும்.
ஸோ இதை வந்து நான் இன்னொரு ஒன் ஷாட் மாதிரி போடலான்னு இருக்கேன். இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை கண்டினியூ உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வரும். இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலனா இதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் முக்கியம். அண்ட் ஹிடன் கேம் நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இன்றைக்கி டைம் நடுவில் நிஜமாலே கிடைக்கல. அதுதான் மெயின் ரீசன். நான் இன்ஸ்டாக்கும் வரதே இல்லை. ரொம்ப டீஆக்டிவேட் ஆன மாதிரி எனக்கே ரொம்ப ட்ரையாக இருக்குது. தெரியல, அது ரொம்ப ட்ரையாக போகுது. நானும் வீடியோ போடணுன்னு இருக்கேன். எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணுறதே எனக்கு பெருசாக இருக்குது. இதில் இதையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக நான் வீடியோஸ்லாம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். See you next video.